வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜெய்ஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இப்போ உப்புமா செய்யலாம் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேங்க. இதெல்லாம் வந்துட்டு சிம்பிளாக செய்கிறது, அதாவது பாத்திரங்கள் அது இதெல்லாம் எடுத்து வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணி அதெல்லாம் அந்த மாதிரிலாம் செய்கிறதில்ல. நம்மளுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும் எல்லாமே. பாத்திரம்லாம் கழுவுறதுனாக்கா டைம் பிடிக்கும் இல்லையா? அதான் எல்லாம் சிம்பிளாக செஞ்சிடலாம் அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் கட்டிங் போர்டில் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு இருக்குது, உருளைக்கிழங்கு வந்துட்டு அப்புறம் கட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம வதக்கணும்னாக்கா இடம் இருக்கு இல்லையா, அப்போ கட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இப்படி தான் இடத்த வந்துட்டு சேவ் பண்ணணும். அதோட இது என்ன டிஷ் கூட ரொம்ப இல்லாமல் கழுவுறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். இங்கே வந்துட்டு நான் இது வச்சுருக்கேன், என்ன சூஜினாக்கா என்ன நெல்லுக்கு வர யோசிக்கிறேன், உப்பு மாவா ரவா வச்சுருக்கேன். இங்கே இது எங்கள் ஊரில் உள்ளது. அஞ்சரை பெட்டி. இதில் என்ன இருக்கும் உங்களுக்கே தெரியும். இதுதாங்க என்னோடய அஞ்சரை பெட்டி. இது வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இந்தியாவுக்கு போயிருந்தாங்க, அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க எனக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எத்தனையோ வருஷமாக வச்சுருக்கேன் நான் இது. அப்புறம் இந்த பட்டாணி, கேப்சிகம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணது ஒன்று இருக்குது. இதையும் அப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்க, நான் செய்ய ஆரம்பிக்கிறேன். சரிங்க, இதெல்லாம் வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் வந்துட்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதிலே போட்டு நம்ம வதக்கிடுவோம். இது வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். நான் அதுக்காட்டி ஒரு காஃபி போட்டுக்கிறேன். காஃபியோ இல்லை டீயோ ஒன்று போட்டுக்க போகிறேன். இதில் வந்துட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி, பச்சை தண்ணி தான், இல்லை பச்சை தண்ணியாக சொல்லுவாங்க, ஐயோ தண்ணிங்க, லேஷில் பச்சை தண்ணி சொல்லி எனக்கு அதுவே ஒரு பழக்கமாகிடுச்சு. டேப்பில் இருந்து தான் டைரெக்டாக பிடிச்சி எடுத்து போட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் வந்துட்டு உப்புமா சேர்த்துக்க வேண்டியதான் தண்ணி கொதிச்சு பிறகு. இங்கே வந்துக்கிட்டே இருக்குதுங்க உப்புமா வந்துட்டு. கொஞ்சம் குழஞ்சி போச்சு, பரவாயில்ல, நான் தானே சாப்பிட போகிறேன். கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாகிடுச்சு, கொஞ்சம் உப்பும் ஜாஸ்தியாகிடுச்சு. லைட்டாக கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியுது. இதில் வந்துட்டு நான் கொஞ்சம் சர்க்கரை வச்சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்கேன். எங்கள் அம்மா அவங்க சொல்லி கொடுத்தது தாங்க இது வந்துட்டு. இதில் அப்புறம் புட்டு இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா சர்க்கரை வச்சு சாப்பிடுவோம் நாங்கள். எனக்கு வந்துட்டு இங்கே ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து இங்கே சமைச்சு சாப்பிடும்போது வந்துட்டு தயிர், கொஞ்சம் இது என்ன ஊறுக்காய் அந்த மாதிரிலாம் வச்சுட்டு சாப்பிடுவாங்க. அது பார்த்தோன்னா அதுவும் நல்லா தான் இருக்குது அப்படி சொல்லிவிட்டு அதையும் கொஞ்சம் இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நான். அதாவது பாதி இது வந்துட்டு நான் அந்த மாதிரி சாப்பிடுவேன், பாதி இது வந்துட்டு சர்க்கரை போட்டு சாப்பிடுவேன். ஓகேங்களா? நல்ல லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதோட சம்பல் எடுத்து கூட வச்சுருக்கேன். அப்படி வேணும்னாக்கா கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு. ரைத்தா அன்றைக்கி செஞ்சது இருந்தது, அதுவும் எடுத்து வச்சாச்சு பக்கத்துலேயே. பார்ப்போம் எதோட சேர்த்து சாப்பிட்டாக்கா நல்லாயிருக்கு அப்படி சொல்லிட்டு. சரிங்க, நம்ம அடுத்த வேளையில் சந்திப்போம். அது ஒரு வணக்கம்.